கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்தாலும் ஆவியின் வழிதான் சரி. இஸ்மவேலுக்கு வாலிப வயசு தான், ஆனால் கூட பலனே இல்லாமல் இருந்தான். அவங்க அம்மா அவனை தூக்கிட்டு போனான். 13-14 வயசு பையனை அவனையும் தூக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. அப்படி தான் இருந்திருக்கிறான் அவன். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன்றால அப்போ பிள்ளை என்ன பண்ணுறது? அப்போ அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா பெரிய வயசு, ஆனால் கூட தூக்கிட்டு தான் சுமக்கிறாங்க. ஆனால் அதே ஈசாக்கு ஆபிரகாமோடு மலைக்கு போகும்போது கட்டைகளை அவன் தூக்கி கொண்டு சுமக்கிறான். எத்தனை பேர் புரியுது? ஆமென். மாம்சத்தில் பிறக்கிறது பலகீனமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது பலனாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென் ஆமென். கட்டைகளை அவனே எடுத்துக்கொண்டு போகிறான். ஆனால் இஸ்மவேலை அவனை யாராவது எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு, அவனை தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே அவன் பொறுப்புகளை ஏற்று அவன் என்ன பண்ணுறான்? செய்ய ஆரம்பிக்குதான். நான் சொல்கிறேன், கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்தாலும் ஆவியின் வழிதான் சரி. உடனடியாக வேணுன்றதுக்காக போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியமான்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நன்மைகளை பார்ப்பார்கள். ஆமென். இன்றைக்குமே மாம்சத்தின் வழிகள் தோல்விகளை தருகிறது, ஆவியின் வழியிலே ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி தான் வாழணும். என் தேவன் எனக்கு தருவார், என் கர்த்தர் எனக்கு வழிகளை திறப்பார் என்று கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியில் போகிறதுல நம்ம கவனம் செலுத்தணும்னா கொஞ்சம் சிலது கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் நடக்கும்போது அதை விட ஸ்பீடாக அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென்.